மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தியானத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்க அம்மா பத்மஜா அவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என் பேரு ஹிமஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன். சோ அம்மா எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாமே என்னையும் கூப்பிட்டுட்டு போய் அவங்க பண்ற தியானத்துல என்னையும் ஒரு பகுதியா நானும் அங்கே இருந்து பண்றதால எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறதால இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம அவங்க என்ன சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்தா இன்னைக்கு நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். சோ அவங்க எங்க எல்லாம் போறாங்களோ, எந்த எந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் எங்க எல்லாம் தியானம் செய்யறாங்களோ அங்க எல்லா இடத்துக்குமே எங்களையும் கூப்பிட்டுட்டு போனதால நாங்க இன்னைக்கு தியானம்னா தியானத்துக்குள்ள இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களாலையும் அந்த சாதனை செஞ்சு அதோட இது தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சோ அதனாலதான் நம்ம எல்லாருமே என்ன பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம தியானத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ இது போல தியானம் செய்யறதே இல்லாம தியானத்துல இருந்து எவ்வளவோ அனுபவங்கள் மாஸ்டர்ஸ். இது இருக்கு இது இல்ல அப்படிங்கிறது இல்ல. நம்ம தியானம் செஞ்சோம், நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிசிக்கல் லைஃப், பௌதிக வாழ்க்கையில இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். நம்ம நினைப்போம், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு பினான்சியல் கஷ்டம் இருக்கு, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல கஷ்டம் இருக்கு, எனக்கு பிசினஸ்ல கஷ்டமா இருக்கு, ஆரோக்கியம் சரியா இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம வைக்கிறோமோ, ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆரோக்கியம் சரியாயிடும், பினான்சியல் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ரிலேஷன்ஷிப்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே நம்ம பிசிக்கல் லைஃப சால்வ் பண்ணிடும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதனாலதான் அவ்வளோ இந்த தியானத்துக்காகட்டும், சுவாத்தியாயம், சச்சன சாங்கத்தியம்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்க கிளாஸஸ் நடந்தாலும், இப்ப நம்ம முன்னாவது எங்கேயாவது கிளாஸஸ் வேணும், மாஸ்டர் சொல்ற அந்த ஞானம் நம்ம அடையணும் அப்படின்னா எவ்வளவோ தூரம் டிராவல் பண்ணணும், எங்கெங்கயோ கிளாஸஸ் வைப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஆன்லைன் இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம என்ன பண்றோம், அவங்கவுங்க வீட்டுல இருந்தே நம்ம அழகா எல்லா கிளாஸஸையும் நம்ம அட்டென்ட் பண்றோம் இல்லையா? சோ இந்த டெக்னாலஜிக்கு நம்ம எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் மாஸ்டர்ஸ் இல்லையா? யாருக்குமே எந்த ஒரு ரிஸ்க் இல்லாம, யாருக்குமே எந்த ஒரு பாதுகாப்பு, வீட்லயே இருந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாம அழகா எல்லாரும் கம்ஃபர்ட்டா கிளாஸஸ் கேட்கலாம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு இந்த இதுக்கு நம்ம எவ்வளவோ நன்றி சொல்லணும். ஸோ இன்னைக்கு மாஸ்டர்ஸ் இவ்வளவு நாள் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா எவ்வளவோ தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா மாஸ்டர்? நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன், நம்மளோட உரையாடல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது நான் வயலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். இப்போ நம்ம மத்தவங்கள என்ன சொல்றது, பிளேம் பண்றோம், குறை சொல்றோம் அப்படின்னாலும், மத்தவங்க நம்மள குறை சொல்றாங்க, பிளேம் பண்றாங்க அப்படின்னாலும் இதுக்கு ஒரே ரீசன் தான். ஓகேவா? அவங்க தீராத தேவைகள் ஏதோ இருக்கு அவங்களுக்குள்ள அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் உங்களை பிளேம் பண்றேன் அப்படின்னா, நான் எதுக்காக பிளேம் பண்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ள தீராத தேவை ஏதோ இருக்கு அப்படிங்கிறது. நீங்க என்ன பிளேம் பண்றீங்க அப்படின்னா சேம் ரீசன் தான், உங்களுக்கும் தீராத தேவை ஏதோ இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன்ல நமக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு மாஸ்டர்ஸ்.
ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலா பொதுவா நம்ம வந்து ஒரு சண்டை வருது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷன்ல டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னும் போது, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், நம்மளும் அவங்கள ஏதாவது திட்டுறதோ, நம்மளும் சரியா பேசாம இருக்கிறதோ, அந்த பேச்சு வந்துட்டு சரியில்லாம இருக்கிறதோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஆனா, அதுக்கான சொல்யூஷன் நம்ம அந்த மாரி சூழ்நிலையில நம்மள யாரோ எப்பயோ திட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஓகேவா? அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். ஓகேவா? என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேருக்கு வந்துட்டு அங்க சண்டை நடக்கிறதோ, இல்ல சரியான உரையாடல் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த சண்டை நடந்ததோ, அந்த இஷ்யூவ வந்து நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணிட்டு, என்ன நடந்தது அப்படின்றது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நீங்க ஆஃபீஸ்க்கு லேட்டா போறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப வந்துட்டு உங்க உங்க பாஸோ, உங்க ஆஃபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இவன் எப்ப பார்த்தாலும் லேட்டா வரான். இவன் ரொம்ப சோம்பேறி. சரியா வரவே மாட்டான். சுறுசுறுப்பாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்றாங்க. ஏதோ இது பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ, எந்த ஒரு என் பாஸ் பாரு என்னை எப்படி திட்டுறாங்க. நான் எவ்ளோ ஆ லைக் எவ்ளோ வொர்க் பண்றேன். ஆனா அத வந்து ஆ இவரு வந்து இது பண்ண மாட்றாரு. ஆனா திட்டுறது மட்டும் செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் நம்ம பண்ணுவோம். உடனே நம்ம பண்ணிடுவோம் இல்லையா? அந்த மாரி எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் பண்ணாம, ஜஸ்ட் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத கவனிக்கணும். அப்போ அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? வீட்லயும் அப்படிதான். பசங்க வந்துட்டு நமக்கு தொந்தரவு குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம சொல்ற பேச்ச அவங்க கேட்கல. அவங்க வந்துட்டு ஏதோ பதில் சொல்றது, இந்த மாரி பண்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கோவத்துல அவங்கள திட்டுறதோ, இது பண்றதோ செய்வோம். ஆனா, அப்படி பண்ணாம, ஜஸ்ட் உங்களுக்கு அப்போ என்ன இதாகுதோ, ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கணும். ஜஸ்ட் கவனிக்கணும். அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதே போல, நீங்க வந்துட்டு எக்ஸாம் கரெக்ட்டா எழுதிருக்கீங்களோ, இல்லையோ, நீங்க வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் இல்லாம, ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல இருந்து கவனிக்கணும். சோ இந்த கவனிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாஸ்டர்ஸ். அது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? சோ நம்ம வந்துட்டு எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, எந்த தீர்ப்பும் குடுக்காமல், ஓகேவா? நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். இதுதான் மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அது எந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையாவது இருக்கலாம். அவங்க நம்ம திட்டுறாதாவோ இருக்கலாம். ஒருத்தர் நம்ம அந்த சூழ்நிலை வந்து சரியில்லாமையாவது இருக்கலாம். ஆனா, நம்ம ஜஸ்ட் அந்த சூழ்நிலைய நம்ம கவனிக்கணும். கவனிச்சா மட்டும் போதும் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் திங். 2வது ஃபீலிங்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கவனிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்மள ஏதோ திட்டிட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கவனிக்கணும். அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குதோ அது கவனிக்கணும். கவனிக்கும்போது நமக்குள்ள ஒண்ணு நடக்கும் இல்லையா? நம்ம வந்து சோகமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், எது வேணா நடக்கலாம் இல்லையா? சோ, அப்படி நடக்கிற அந்த ஃபீலிங்ஸ நம்ம வந்துட்டு நம்ம கவனிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். அடுத்து நமக்குள்ள என்ன ஃபீலிங் நடக்குதோ, அத நம்ம கவனிக்கணும். அத உணரணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நான் இதுக்கு முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பாஸ் வந்துட்டு நம்மள திட்டிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த வார்த்தைகள நம்ம மைண்டுக்குள்ள ஏத்துக்கிட்டு, நம்ம வந்து பாரு என் பாஸ் என்ன எப்படி திட்டுறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம சொல்லாம, ஜஸ்ட் கவனிக்கணும்.
ஓகேவா? அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க திட்டினதால நமக்கு கண்டிப்பா நமக்குள்ள அந்த மொமெண்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஒண்ணு கோவமா இருக்கலாம், ஒண்ணு வருத்தமா இருக்கலாம், சோகம் வரலாம். இந்த ஃபீலிங்ஸ் அந்த மொமெண்ட்ல நமக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் வருது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். ஓகேவா? சோ முதல்ல கவனிக்கணும். 2வது ஃபீலிங்ஸ். என்ன மாதிரி உணர்வுகள், என்ன மாதிரி ஆ ஃபீலிங் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதே போல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீட்ல வேலை செய்றவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு அன்னைக்கு லேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க வரும்போது வந்துட்டு கண்டிப்பா லேட்டா ஏன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அவங்க சீக்கிரமா வேலையெல்லாம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு. ஓகேவா? அன்னைக்குன்னு பார்த்து வேலை செய்றவங்க வந்துட்டு லேட்டா வந்துட்டாங்க. அப்போ நீங்க அவங்க மேல கோவப்படாம, எந்த ஒரு "நீ ஏன் லேட்டா வந்த? நீ லேட்டா வந்ததால" அப்படி இப்படி நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் பண்ணாம, தீர்ப்பு குடுக்காம, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த சூழ்நிலைய ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். கவனிக்கணும். என்ன நடக்குது? என்ன அப்படின்ட்டு. 2வது வந்துட்டு, நம்மளோட ஃபீலிங்ஸ். இப்போ உங்க லேட்டா வந்ததுக்கு நமக்கு என்ன ஆச்சு? கோவம் வருது. சோ, அந்த நமக்குள்ள இருக்க கோவமோ, வருத்தமோ எது வந்தாலும், அத வந்து கவனிக்கணும். அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ, இந்த கவனிக்கிறதும், அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவை, தேவைகள். 3வது பாயிண்ட் என்ன மாஸ்டர்ஸ்? நீட்ஸ். ஓகேவா? இந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி என்ன தேவை இருக்கோ, அத நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா? சோ, இதே எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ நமக்கு சீக்கிரமா அன்னைக்கு வேலை நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா வந்துட்டு அவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அடுத்து நமக்குள்ள அவங்க லேட்டா வந்ததால நமக்கு என்ன ஃபீலிங் அவங்க பத்தி நம்ம விட்டுடணும். அந்த சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில நமக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3வது, அந்த ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்கிற தேவை என்ன அப்படின்னும்போது, இப்போ இங்க நம்மளோட தேவை என்ன மாஸ்டர்ஸ்? அவங்க சீக்கிரமா வந்திருக்கணும். ஓகேவா? சோ சீக்கிரமா வந்திருந்தா நமக்கு எல்லா வேலையும் நமக்கு கிளீனா முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு இங்க தேவை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுவே இல்ல. சில பேர் வந்து நம்மகிட்ட ஹார்ஷா பேசுவாங்க. நம்ம ஒரு மரியாதை குறைவா பேசுவாங்க. அந்த டைம்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸ நோட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? அவங்க வந்து நம்மகிட்ட மரியாதை அப்படிங்கிறது அங்க தேவை. அன்பு அப்படிங்கிறது தேவையா இருந்திருக்கலாம். நமக்கு அவங்க வந்து நம்ம கூட டைம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்கலாம். அதே போல ஒரு சுதந்திரம் குடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கலாம். தேவைகள் பல. எவ்ள எல்லாம் எல்லாருக்குமே வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? சோ, அந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு உள்ள நடக்கிற அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு நோட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ, நம்ம பாஸ் நம்ம வந்துட்டு மரியாதை குறைவா பேசலாம். நமக்கு அன்பாவே பேசாம இருக்கலாம். சோ, அப்ப நமக்குள்ள என்ன ஆகும்? சோகம், துக்கம் வந்து ஏற்படும். அந்த ஃபீலிங்ஸ நம்ம வந்து கவனிச்சுட்டு, அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவை என்ன? பாஸ் நம்ம கூட அன்பா பேசணும். அந்த அன்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேவா? அந்த ஆ மரியாதை அப்படிங்கிறது நமக்கு தேவை. அந்த சுதந்திரம் நமக்கு ஃப்ரீடம் குடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தேவை. இல்லையா? அந்த தேவைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவைகள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ முதல்ல அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ வந்துட்டு நோட் பண்ணணும். நமக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு. 3வது வந்துட்டு தேவைகள். அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவைகள். என்ன தேவை எனக்கு இருக்கு? எது வேணும் எனக்கு? என்ன தேவை இருக்கு? அப்படிங்கிறது நம்ம அப்ப வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட். ஓகேவா? சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட்டா தெரியப்படுத்தணும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது நம்ம 2 பேரு, அப்போ நான் இந்த என்விசி வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ இப்படி நம்ம கிளாப் பண்றோம். கண்டிப்பா சவுண்ட் வரும்.
ஆனா ஒரே பக்கம் நான் அடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்துட்டு அடிக்கல அப்படின்னு வச்சுப்போம். சவுண்ட் வருமா மாஸ்டர்ஸ்? கண்டிப்பா வராது. சோ நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்விசிய அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது, என்ன அப்படிங்கறது அப்சர்வ் பண்ணணும். 2வது அந்த சண்டை போடும்போது அவங்க இவ்ளோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? ஃபீலிங் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம உணரணும். 3வது அப்படி அவங்க பேசும்போது நமக்கு என்ன தேவை? அந்த ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்க தேவை. எனக்கு துக்கம் வருது மாஸ்டர்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப துக்கம் வருது. அப்போ அந்த துக்கத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? தேவை இருக்கும் இல்லையா? எது இல்லாததால உங்களுக்கு அந்த துக்கம் வந்திருக்கு? அப்ப எதுவும் இல்லாததால தான் உங்களுக்கு ஒரு துக்கம் வந்திருக்கு. அப்போ அங்க என்ன அர்த்தம்? ஏதோ உங்களுக்கு ஒரு தேவைப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கு. தேவை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லையா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவைய நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு அன்பா பேசணும். அப்போ உங்களுக்கு அன்பு தேவை. எனக்கு மரியாதையா பேசணும். மரியாதை தேவை. என்கிட்ட பணம் இல்ல. அப்போ உங்களுக்கு பணம் தேவை. அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்ப உங்களுக்கு அங்க என்ன ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தேவை. ஒரு சுதந்திரம் தேவை. இல்லையா? உங்கள பேசவே விடமாட்டேங்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு அங்க ஒரு சுதந்திரமான ஒரு இது தேவை. இல்லையா? சோ அந்த தேவைகள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி என்ன தேவை இருக்கு? நீட்ஸ் அப்படிங்கிறது. 4வது வந்து ரெக்வெஸ்ட். அவங்க கிட்ட போய் நம்மளோட ஆப்போசிட் பெர்சன் ஆகட்டும், யாரு வேணா ஆகட்டும், அவங்க கிட்ட போய் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும்னா, இங்க வந்து ஒரு 3 விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ். எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா இருக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயி நம்ம வந்துட்டு என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமே. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லணுமே தவிர, நமக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும். அவங்களுக்கு போய் ரெக்வெஸ்ட் தெரியப்படுத்தணும். அதுவும் எப்படி தெரியப்படுத்தணும்? நமக்கு எது தேவையோ அத தெரியப்படுத்துமே தவிர, எது வேண்டாமோ அது சொல்ல தேவையில்ல. இல்லையா? நீங்க அப்படி எனக்கு ஹர்ட் ஆகுது. நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க அன்பா பேசலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா மாஸ்டர்? சோ நம்ம அப்சர்வ் பண்ணி கவனிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸ நோட் பண்ணி, அந்த ஃபீலிங்ஸ்க்கு பின்னாடி என்ன தேவை இருக்கோ அத பார்க்கணும். அந்த தேவைய போய் அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இது நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ நம்ம எந்த ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என் கூட இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவங்க நம்மள திட்டுறாங்க, அவங்கள நம்ம ப்ளேம் பண்றாங்க, அவங்க நம்மள ஜட்ஜ் பண்றாங்கன்னு சொல்றோமே தவிர, அது இப்போ நம்மளோட தேவைகளே இல்ல. இப்போ நம்ம மத்தவங்கள ப்ளேம் பண்றோம் அப்படின்னா, அப்போ நமக்குள்ள தீராத தேவை ஏதோ இருக்குன்றது அர்த்தம். இல்லையா? அதே போல அவங்க நம்மள ப்ளேம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே தீராத தேவை ஏதோ இருக்குன்றது அர்த்தம். சோ இந்த மாதிரி நம்மளோட விஷயமும், அவங்களோட விஷயங்களும் நம்ம நோட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு குட் பாண்டிங் வந்து நம்ம 2 பேருக்குள்ள அவங்க ஒரு 2 மெம்பர்ஸ்குள்ளயோ 2 ஆ 2 விஷயம் அவங்கக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப், குட் பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இதுதான் நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ சரி. இப்போ இந்த நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன்னால நம்ம சொன்னோம் இல்லையா? தீராத தேவைகள் இருக்கும். இங்க நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்பதி அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கூட நெறைய விஷயங்களுக்கு ப்ளேம் பண்ணிப்போம். திட்டுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம், தீர்ப்பு குடுப்போம். என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்கன்னு வச்சுப்போம். சில விஷயங்கள் வந்து நீங்க அங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்துட்டு, ச்சே! என்னால எக்ஸாம் கூட சரியா எழுத முடியல. என்னால இந்த படிச்சத ஞாபகம் வச்சுக்க முடியல. சரியா எக்ஸாம
பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே என்ன பண்ணிப்போம், திட்டிப்போம் இல்லையா? அப்போ வந்துட்டு நமக்கு அந்த சுய கருணை அப்படிங்கிறது இருக்காது. செல்ஃப் எம்பத்தி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நம்மள நாமளே எப்போ மரியாதை குறைவா பேசிக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, ஒரு பிளேம் பண்றது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு அங்க தீராத அவசரம் ஏதோ இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப எங்க உங்களுக்கு அங்க தீராத அவசரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படிங்கிற விஷயம் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ அதுதான் உங்களோட தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அந்த தேவை வந்துட்டு தீராத காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே தெரியாத ஒரு கில்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு உங்க அம்மா அப்பா ஏதோ உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த கோவத்திலயோ, எதுலயோ நீங்க அவங்களுக்கு மரியாதை குறைவா பேசிடுறீங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ! நான் எவ்ளோ தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள நாமளே திட்டிக்கிட்டு, நம்மள நாமளே ப்ளேம் பண்ணிட்டு, ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஃபீலிங் ஒரு சோகத்துல போயிடுவோம். அப்போ நம்மளோட அங்க தேவை என்ன? நான் அவங்க கிட்ட வந்துட்டு அன்பா பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தானே தேவை. இல்லையா? அது பண்ணாததால தானே நம்மள நம்ம மரியாதை குறைவா பேசிக்கிறது. நம்மள நாம திட்டிப்போம். சோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாத ஒரு கில்ட் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள வந்துடும். இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ, அது வந்து போக, 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 போக அதிகமாயிட்டே போகுமே தவிர, நமக்கு இது ஆகாது. சோ, அத நம்ம வந்துட்டு ஆ சரிப்படுத்திக்கணும். இதுக்கு 2 தான் சொல்யூஷன்ஸ் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். நம் கவனிக்கணும். அங்க என்ன சூழ்நிலை நடக்குது. அந்த மொமெண்ட்ல இருக்கணும். கவனிச்சுட்டு அந்த மொமெண்ட்ல இருக்கணும். இப்போ நான் அப்படி ஓகே. ஒருத்தர் நம்மள திட்டுற விஷயமாகட்டும், எது வேணா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மள நாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து சிகரெட் குடிக்கிறது ஆ பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப வந்துட்டு தெரியும். அந்த அந்த விஷயம் பண்ணக்கூடாது. அது தவறு அப்படிங்கிற அந்த செயல் பண்றது அப்படி செயல்படுத்துறது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அத கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க அது பண்றீங்கன்னு வச்சுப்போம். அவ்வளவுதான். பண்ண எவ்ரி டைமும் என்னால இது கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே திட்டிப்போம் இல்லையா? அப்படி அப்ப நமக்கே தெரியாது. அந்த கில்ட் வந்துட்டு நமக்குள்ள வளர்ந்துகிட்டே வரும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கணும். அந்த மொமெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா? 2வது அந்த இப்போ அங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ நம்ம சிகரெட் ஒரு தேவையில்லாத விஷயம், ஒரு கெட்ட விஷயம் செயல் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள நம்மளே திட்டிப்போம் இல்லையா? அப்போ எப்படி நம்ம நம்மளே திட்டும்போது எப்படி அங்க செல்ஃப் எம்பத்தி நம்ம மேல நமக்கு எப்படி கருணை வரும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற என்ன நற்குணங்கள், லைக் நல்ல குணங்கள் இருக்கோ, நல்ல விஷயங்கள் இருக்கோ, அத நம்ம ரீகால் பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்மள புகழ்ந்து நாம பேசிக்கணும். ஓகேவா? அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்போ ஏன் அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பையன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்ல ஒரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அவனுக்கு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பேக்கா இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவன் கண்டிப்பா அவன 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 திட்டிப்பான். இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றோம்? அப்படி திட்டாம செல்ஃப் எம்பத்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சுய கருணை. எப்போ நம்ம சுய கருணையோட இருப்போம்னா, நமக்குள்ள இருக்க பாசிட்டிவ்ஸ நம்ம வந்துட்டு ரீகால் பண்ணிக்கணும். இப்போ அந்த பையன் வந்துட்டு அவனோட பேச்சு சூப்பரா இருந்திருக்கலாம். ஓகேவா? அவனோட ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதா இருந்திருக்கலாம். அவனோட பெயிண்டிங்ல நல்லா இருந்திருக்கலாம். ஓகேவா? சோ அவனுக்கு நற்குணங்கள் நெறைய இருந்திருக்கலாம். இது எல்லாமே அவன் ரீகால் பண்ணிட்டு, "ஓ! சபாஷ்!" அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கணும். "நான் எவ்ளோ அழகா எல்லார் கூடயும் பேசுறேன், அன்பா பேசுறேன். நான் எவ்ளோ அழகா பெயிண்டிங் பண்றேன். நான் எவ்ளோ அழகா ஆ வ பாட்டு பாடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாமே நம்ம ரீகால் பண்ணிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு நம்ம சுயம் செல்ஃப் பிளேமிங் அப்படிங்கறத நம்ம பண்ணிக்க மாட்டோம் மாஸ்டர்ஸ். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல நமக்கு அந்த செல்ஃப் எம்பத்தி அப்படிங்கிறது நம்ம முடியும். நம்மளால பண்ண முடியும். இல்லையா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த மொமெண்ட்ல இருக்கணும். 2வது வந்துட்டு
நமக்கு என்ன தேவையோ, நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னு வச்சுப்போம் மாஸ்டர்ஸ். உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து அன்பு வரல, ஓகேவா? அன்பு தான் நீங்க உங்களுக்கு தேவை இப்போ படுது அப்படின்னா, அப்போ அந்த அன்பை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் அதை வந்து நம்ம மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள செக் பண்ணிக்கோங்க, அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இல்லைன்னா அதை டெவலப் பண்ணிட்டு நீங்க எல்லாரோட அன்பா இருக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அப்போ பண்ணீங்க அப்படின்னா நமக்குள்ள நமக்கு எம்பத்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நீட்ஸ் தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் மாஸ்டர்ஸ், ஓகேவா? இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ சொல்றதுக்கு ஈஸி மாஸ்டர்ஸ், இப்ப நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஆனால் இத நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பினான்சியல் ஆகட்டும், இல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல மெயின் மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பால ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும் மாஸ்டர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆகுறதுக்கு, இல்லையா? சோ நம்ம எல்லார் வாழ்க்கையில நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே சில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எப்படி வருது? நம்ம உரையாடல், நம்மளோட அந்த பேசுற பேச்சு, அந்த கம்யூனிகேஷன் மூலமா தான், இல்லையா? சோ அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ணிக்கிறது தான் இந்த கவனிக்கிறதாகட்டும், ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அந்த ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்கிற தேவைகளாகட்டும், அதை நம்ம ரெக்வெஸ்ட் அவங்க கிட்ட போய் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அதே போல நம்ம பட்டு நம்மளோட நம்ம வந்துட்டு செல்ஃப் எம்பத்தியோட கருணையோட இருக்கணும், ஓகேவா மாஸ்டர்ஸ்? இத நம்ம எப்போ பண்றோமோ, இது பண்ணோம்னா அதே போல நான் என்ன சொன்னேன், திரும்ப 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 உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை எல்லாமே நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லையா, அதை டெவலப் பண்ணுங்க, கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்துமே நம்ம வந்துட்டு வெளியில வந்துடலாம், இல்லையா? சோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஓகே மேம், நீங்க சொல்லிடுறீங்க ஆனா எங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அது நம்மளால எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்போ பண்ண முடியும்னா ஓன்லி நம்ம தியானம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ், ஓகேவா? சோ நம்ம எப்போ தியானம் செய்யறோமோ அப்போ நம்ம வந்துட்டு தியானத்துல என்ன மாஸ்டர்ஸ் நம்ம செய்யறோம், எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நம்ம போய் சேர்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்ஸ்ல இருக்க சக்தி, விஸ்வ சக்தி வந்துட்டு நமக்குள்ள வருது, நம்ம அடையிறோம். அப்போ அது அந்த சக்தி நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கேட்ட இந்த ஞானத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஞானம் கிடைக்கும். அதே போல மாஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஞானத்தை அடையிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம முக்தி அடைஞ்ச மாதிரிதான். சோ தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நம்ம எல்லா பெரியவங்க ஆகட்டும் எல்லாருமே மாஸ்டர்ஸ் அந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவில்ல இவ்வளவு பிரதட்சணங்கள் செஞ்சா நமக்கு முக்தி அடைஞ்சிடும், நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, ஆஹ் அந்த அபிஷேகம் பண்ணா, இந்த கடவுளுக்கு இவ்ளோ இது பண்ணா நமக்கு முக்தி அடைஞ்சிரும், அதுக்கப்புறம் அந்த நதியில போய் மூழ்குனா முக்தி அடைஞ்சிடுறோம். இது எல்லாமே தவறு. நம்ம அங்க போனா எந்த முக்தியும் கிடைக்காது மாஸ்டர்ஸ். தியானம் செஞ்சா ஞானம் வரும், ஞானம் நம்ம வாங்கிக்கிட்டா நம்ம முக்தி அடைஞ்ச மாதிரிதான். உயிரோட இருக்கும் போதே முக்தி அடைகிறதுக்கு மார்க்கம் என்னது? தியானம், ஞானம், ஓகேவா மாஸ்டர்ஸ்? இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல தியானத்தினால் இந்த சக்தி அடையறதால நமக்கு ஆரோக்கியமா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். அந்த ஆரோக்கியனால நம்ம ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாருமே இங்க போராடுறதே நமக்கு ஆனந்தத்துக்காக தானே மாஸ்டர்ஸ். ஃபைனல் ஸ்டேஜ்ல நமக்கு ஆனந்தமா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுதான், இல்லையா? சோ அந்த ஹாப்பினஸ் நம்ம வந்துட்டு எல்லாருமே உணரணும், ஓகேவா மாஸ்டர்ஸ்? அடையணும். சோ இந்த நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ரெகுலர் லைஃப்ல, இந்த நம்மளோட வாழ்க்கையில நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம், இல்லையா? சோ தியானம் சாதனை செய்யுங்க,
ஞானத்தை இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்கறது, மத்த மாஸ்டர் சொல்ற ஞானத்தை வாங்குறது, புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஏராளமான ஞானமும் கிடைக்கும். நம்ம வீட்டுல தியானமும் செய்யணும். இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உயிரோட இருக்கும் போதே நமக்கு முக்தி அப்படிங்கிறது நம்ம அடையலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான நான் வயலன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த விஷயத்த உங்க எல்லாரையும் நான் கடைசியா கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். எல்லாருமே நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இந்த புரியலையா ஒன்ஸ் மோர் இன்னொரு வாட்டி கேளுங்க. கேட்டு நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹாப்பியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைய வந்துட்டு நம்ம வந்துட்டு லீட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு, இந்த உங்க எல்லா மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நன்றி.